உண்டாவதாக. இன்னைக்கு என்ன அதிகாரத்தை பற்றி ஏசப்பா பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 25:16 ஏசப்பா என்ன எழுதியிருக்காங்க? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள்னு எழுதியிருக்காங்க. நீதிமான்னா யாரு? பரிசுத்தமாக இருக்கிறவங்க, ஏசப்பாக்க பிடிச்ச பிள்ளைங்க, தீமையை கண்டு விலகி ஓடுறவங்க, அவங்க தான் நீதிமான்கள். ஆனால் அந்த நீதிமானுக்கு சாத்தான் பழைய பாவங்கள் இருக்குல்ல, பழைய பாவங்கள் அப்பப்போ கொண்டு வருவான். அதான் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்னு ஏசப்பா சொல்கிறாங்க நீதிமான்கள். அடுத்து என்ன அதிகாரத்தை வச்சு ஏசப்பா பேசுகிறாங்கன்னா, சங்கீதம் 34:19 ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஏசப்பா வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஏசப்பாவோட பிள்ளைங்களுக்கு அநேக துன்பங்கள், கவலை, கண்ணீர், கஷ்டம் நிறையா வரும். ஆனால் அதை மேற்கொண்டு நம்ம பிடிச்சு எழும்பி நிற்கிறவங்களுக்கு நித்திய பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படின்னா, நிறைய இடத்துல இருந்து, அதாவது பைபிள் எழுதியிருக்கு, கிறிஸ்தவங்க நம்ம குறுகிய பாதையில் தான் நம்ம பிரவேசிப்போன்னு எழுதியிருக்கு. அதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, அந்த துன்பத்திலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கண்டிப்பாக ஏசப்பா எல்லாவற்றிலும் அவர் விடுவிப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய வாழ்க்கையிலையுமே பழைய பாவங்கள் அப்பப்போ எழும்பும். ஆனால் அதை மேற்கொள்ளாதபடி நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட நம்ம பாவங்களை மேற்கொள்ளாதபடி அவருக்கு அனுதினமும் அவர் வார்த்தைகளை தியானித்து எப்படியாட்டும் நம்ம அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பாவத்தை மேற்கொண்டு அவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஏசப்பா எனக்கு இந்த பாவங்கள் வந்து போகுது, இதை மேற்கொள்கிறதுக்கு பலன் கொடுங்க ஏசப்பா, சாத்தா இப்படி என் வாழ்க்கையில் போராடுறான்ட்டு நம்ம அவர்கிட்ட கிருபை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிருபை கொடுப்பார். அதனால் சாத்தானுக்கு சவால் விடுறதா இன்னொரு அதிகாரம் நம்ம எடுத்து பார்க்கலாம். என்ன அதிகாரம்னா, மீகா 7:8 சாத்தானுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா என்ன எழுதியிருக்காங்க? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பாருன்ட்டு ஏசப்பா சாத்தானுக்கு சொல்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. என்ன ஜெயிக்க போகிறோன்னு சாத்தான்ட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார்ன்ட்டு சாத்தானுக்கு சவால் விடுற மாதிரி நம்ம அந்த அதிகாரத்தை அவனுக்கு நம்ம சொல்லணும். அதனால் பாவம் வந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் ஏசப்பா நம்மளை கை தூக்கி பிடிச்சி நம்மளை நிறுத்துகிறதான தெய்வம். நீ பாவம் பண்ணி நீ என்கிட்ட வார, பாவ மன்னிப்பு கேட்குற, அதனால் நீ வேண்டான்லாம் ஒதுக்கி விடுறதான ஏசப்பா நம்ம ஏசப்பா கிடையாது. அதான் அதிகாரத்திலே அழகாக சொல்லியிருக்காங்க, 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமேன். கண்டிப்பாக நீ எனக்கு பாவம் செஞ்சுட்ட, நீ எனக்கு பிடிக்காது, நீ வேண்டாம் அப்படின்னு ஓட சொல்லலை ஏசப்பா. அவங்க அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க, 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதனால் ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ பாவத்தில் இருந்தாலும் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. அதிகாரத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமேன்.